ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் ரொம்ப ஈஸியான ஒரு வால் டெக்கார் பண்ண போகிறோம். இதுக்காக 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக்கை இப்படி ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஸ்டிக் க்ராஸாக ஒட்டணும். அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு ஸ்டிக்கை இந்த சைட் க்ராஸாக ஒட்டிடலாம். இந்த சென்டர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதையே இன்னொரு ரவுண்ட் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி இந்த பக்கம் ஒரு ஸ்டிக், அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொன்று, அப்புறம் கீழே ஒரு ஸ்டிக், அதுக்கப்புறமா மேலே 2 ஸ்டிக்கை வந்து க்ராஸாக ஒட்டிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பேப்பர் எடுத்துக்க போகிறோம். ஸோ பேட்டர்ன் பேப்பர் எடுத்துக்கோங்க. பேட்டர்ன் பேப்பர் இல்லைன்னா ஹோம்மேட் பேட்டர்ன் பேப்பர் எப்படி பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோ இருக்கா, செக் பண்ணி பாருங்கள். இப்போ கரெக்டாக இந்த பேட்டர்ன் பேப்பரில் இதை வச்சுட்டு இந்த சைஸ்க்கு மார்க் பண்ணிக்க போகிறோம். ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவுக்கு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த ஸ்டிக்கில் ஏதாவது ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்படியே இந்த மாதிரி இந்த பேப்பர் மேலே ஒட்டிடலாம். அவ்வளோதான், இதே மாதிரி மொத்தம் 4 பீஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரே பேட்டர்ன் பேப்பர்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பேப்பர்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயிட் பேப்பரில் ஆல்ஃபபெட் ஹெச் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், இப்போது இந்த சைடில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ நம்ம ஹெச் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு திரும்ப அதே சைஸ் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு ஹார்ட்டுடைய பாதி ஷேப்பை ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் ஓக்கு பதிலாக ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். அடுத்தது அதே மாதிரி எம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எல்லா பேப்பரும் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே ஈவனாக ஒரே சைஸில் கிடைக்கும். அப்புறம் ஈயும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஷீட் மேலே வச்சுட்டு அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறோம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த கிளிட்டர் ஷீட்லேயுமே ஆல்ஃபபெட்ஸ் ரைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஹோம் அந்த ஆல்ஃபபெட்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இல்லை உங்களுக்கு ஹோப், இல்லை லவ், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேர்டிங்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஒரு ஆல்ஃபபெட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ அந்த வால் டெக்கார் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கிளிட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்து பிளைன் ஃபோம் ஷீட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை கலர் பேப்பரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வால் டெக்கார் ரெடி. இந்த மாதிரி டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வாலில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.